ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருள் பாருங்கள். ஒரு 2-3 கத்திரிக்காய், 4-5 வெங்காயம் வேணுங்க. ஒரு பல் பூண்டு, ஒரு கட்டு பூண்டு, 5 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான எண்ணெய், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, இது மட்டும்தாங்க தேவை. இதெல்லாம் வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து வணங்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் வந்து தக்காளி போடணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு பாருங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். வெங்காயம் தக்காளி போட்டோம்லங்க, அதை வந்து நல்லா இப்படி குழையிற அளவுக்கு வந்து வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் தான் வந்து கத்திரிக்காய் வந்து நீங்கள் ஆட் பண்ணணுங்க. பார்த்துக்கோங்க, இப்படி தான் தக்காளி நல்லா வந்து வெந்திருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் வந்து நீங்கள் கத்திரிக்காய் வந்து போடணுங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோங்க. கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை கலரி விடணுங்க. கலரி விட்டு அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா குழையிற அளவுக்கு வந்து வேகணும். பாருங்கள், இப்படி தான் பண்ணணும். நல்லா வேந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஒரு 5 நிமிஷம். மூடி வச்சிட்டோம்னா வந்து அது குழஞ்சி போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு குழஞ்சிடணும். இப்போ வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து 1.5 ஸ்பூன் போடணும். நல்லா வணங்கணுங்க. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடணும். இப்போ வந்து குழம்பு பார்த்திங்கன்னா இவ்வளோ கொதிச்சிருக்கு. இப்போ கொதித்து இவ்வளோ குழம்பு வந்து திக்கானதுக்கப்புறம் தான் வந்து நம்ம புளிக்கரைசலை வந்து ஆட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம பச்சையாக தானே போட்டிருக்கோம், அப்போ தான் வந்து வணங்கும். இப்போது புளிக்கரைசல் ஊற்றணும் பாருங்கள். இது ஊற்றி விட்டதுக்கப்புறம் குழம்பு வந்து கலக்கி வச்சிடணுங்க. லைட்டாக கலக்கி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்க வச்சிங்கன்னா திக்காக வந்து திக்காக வருங்க. திக்காக வந்ததுக்கப்புறம் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கணுங்க. அதான் புளி, அப்போ தான் வந்து நல்லா அந்த குழம்புல வந்து ஆட் ஆகும். நம்மளோட கத்திரிக்காய் புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஏன்னா ரொம்ப திக்கானாலும் வந்து சாப்பாட்டில் வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் வந்து இந்த அளவுக்கு ஓரளவுக்கு திக்கானால் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணுறப்ப கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ தான் வந்து வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நம்மளோட கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.